அப்படியானால் மகா மந்திரி விதுரர் அரசர் திருதராஷ்டிரரின் நிழல் என்பது பொய். துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் குலக்குருக்கள் என்பதும் பொய். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் அத்தினாபுரத்தின் காவலன் என்று மார்தட்டிக் கொள்வதும் பொய். உடனே நிறுத்து உன் பேச்சை. நீ ஒருவன்தான் இந்த அத்தினாபுரத்தின் மீது பற்றுள்ளவன் போல் பாவனை செய்து இந்த நாட்டை அழிவுப்பாதையில் இட்டு செல்கிறாய். துரியோதனா, வீராடத்தின் மீது போர் தொடுப்பதன் மூலம்தான் எங்களுடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இப்பொழுதே அதற்கு தயாராக இருக்கிறோம். பெரியப்பா, அவசரம் வேண்டாம். இல்லை திருதராஷ்டிரா, சந்தேகம் என்பது உடனிருந்து கொள்ளும் வியாதி. அது துரியோதனனை பீடித்து விட்டது. அதற்கு மறந்து வீராடத்தின் மீது போர் தொடுப்பதுதான். பிதாமகரின் சொல்லை நான் ஏற்கிறேன். இக்கணமே போருக்கு ஆயத்தமாவோம். தந்தையே, அத்தினாபுரத்தின் காவலரும் ஆச்சாரியர்களும் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். இக்கணமே போர் பிரகடனம் செய்யுங்கள். ஒருவேளை அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியை அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு எதிராக சிந்திக்க தொடங்கிவிட்டாரோ? என்ன இருந்தாலும் அரசருக்கு தன் தம்பியின் புத்திரர்கள் மேல் பாசம் இல்லாமலா போகும்? சுசர்மா, நீ உடனே விராடத்தின் மீது போர் தொடு. உனக்கு ஆதரவாக அத்தினாபுரம் களமிறங்கும். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் படைத்தளபதியாக பொறுப்பேற்க முதலில் விராட தேசத்தின் பசுக்களை கவர்வோம். பிறகு 4 திக்கிலிருந்தும் விராடத்தின் மீது படையெடுப்போம். அற்புதம் அரசே! அந்த குள்ளநரி கூட்டத்தை கூண்டோடு பிடித்து காட்டுகிறேன். சுசர்மா, நீ தென் திசையிலிருந்து போரை தொடங்கு. நாங்கள் வட திசையிலிருந்து படை நடத்தி கொண்டு வருகிறோம். நண்பா, அந்த அர்ஜுனனை போர்க்களத்தில் நானே கொன்று சாய்ப்பேன். இது சத்தியம், சத்தியம். சுவாமி, வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். சுவாமி, எதற்காக இத்தனை வாட்டமாக இருக்கிறீர்கள்? களைப்பார பானகம் தரவா, இல்லை பசியார பலகாரங்கள் கொணரவா? சுவாமி, ஏன் இத்தனை திருட்டு விழி? காண்பது கனவா இல்லை நனவா என்பதில் ஒரு சின்ன குழப்பம். ஏன் இந்த குழப்பம்? உன்னை நீங்கிச் சென்றதற்காக என் மீது கோபமாயிருப்பாய் என்று எண்ணினேன். ஆனால் நீயோ சாமரம் வீசி வரவேற்கிறாய். உலகத்தையே காக்கும் பரந்தாமன் நீங்கள். உங்களுக்கு 1000 வேலைகள் வெளியே இருக்கும். இதை கூட புரிந்து கொள்ள முடியாத பெண்ணா நான்? நீங்கள் எத்தனை உத்தமர், எப்படிப்பட்ட சத்தியசீலர், எத்தனை சிறந்த கண்ணியவான். ஆஹா, போதும் உன் புகழ்ச்சி. உனக்கு என்ன வேண்டும் பாமா? நேரடியாக கேட்டுவிடு. எனக்கு அச்சமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி, நீங்கள் மட்டுமே எனக்கு வேண்டும். இல்லை இல்லை, ஏதோ இருக்கிறது. இல்லையென்றால்
என் மீது அன்பை பொழிந்து இத்தனை புகழ்வாயா? உனக்கு என்ன வேண்டுமோ கேட்டுவிடு, முடிந்தால் தருகிறேன். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு மட்டுமே நீங்கள் வேண்டும். நான் மட்டுமே உனக்கு வேண்டுமா, இல்லை உனக்கு மட்டுமே நான் வேண்டுமா? தெளிவாக கேள். இரண்டுமே தான். புரியவில்லையே. நீங்கள் எனக்கு மட்டுமே உரியவராக இருக்க வேண்டும். எனில் உங்களை இன்னொருவருக்கு தாரை வார்க்கும் அளவிற்கு உங்கள் மீது எனக்கு உரிமை வேண்டும். பாமா, இதென்ன விபரீதம்? என்னை யாருக்கு தாரை வார்க்கப் போகிறாய்? தேவையற்ற கேள்வி இது. நான் கேட்ட உரிமையை எனக்கு தர முடியுமா முடியாதா? முடிந்தால் கூறுங்கள், இல்லை என்றால் என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன். அச்சுறுத்தல் கடுமையாக இருக்கிறதே. சரி, என்னை உன் விருப்பப்படி நீ யாருக்கு வேண்டுமானாலும் தாரை வார்க்கலாம். போதுமா? சத்தியம் செய்து கொடுங்கள், அப்போதுதான் உங்களை நம்ப முடியும். என்னை இன்னொருவருக்கு தாரை வார்க்க நானே சம்மதித்து சத்தியம் வேறு செய்து தர வேண்டுமா? முடியுமா முடியாதா? வேறு வழி? என்னை உன் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் தாரை வார்க்கலாம். இது சத்தியம். சுவாமி, உங்கள் கருணையே கருணை. நீ புகழும் போதே நான் சுதாரித்திருக்க வேண்டும். சரி, நடப்பது நடக்கட்டும். அரசருக்கு வணக்கம். சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கிறேன். பலாயா, உன் கைப்பக்குவத்தில் என் உடல் பெருத்துக்கொண்டே வருகிறது. ஆஹா, அருமையான வாசனை வருகிறதே. இன்று என்ன கொண்டு வந்தாய்? அரசே, பசும்பாலும் வெண்ணையும் இடித்த பச்சரிசி மாவும் சேர்த்து பதமாக காய்ச்சிய வெல்லப்பாகையும் பிசைந்து நெய்யிலே பொரித்த பலகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அரசே. பலாயன் சொல்வதை கேட்டாலே நாவில் எச்சில் ஊறுகிறதே. சுவைத்து பாருங்கள், உடம்பெல்லாம் தித்திக்கும் இந்த பலகாரத்தின் ருசி. ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! இதுவரை நான் இப்படிப்பட்ட இனிப்பு பண்டத்தை உண்டதே இல்லை. கங்கப்பட்டரை, நீங்களும் சுவைத்து பாருங்கள். ஆஹா, அருமை அருமை! அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? திரிகர்த்த தேசத்தின் அரசர் சுசர்மா தென் திசையிலிருந்து படையெடுத்து வருகிறார். கீசகனும் உபகீசகர்களும் இல்லாத நேரத்தில் இதென்ன சோதனை? கவலை வேண்டாம் அரசே, வெற்றி உங்களுக்கே உண்டாகும். உதவிக்கு பலாயனை அழைத்துச் செல்லுங்கள். அவன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பான். பலாயனை ஒரு சமையல்காரனாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவன் சிறந்த மல்யுத்த வீரன், கதை பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவன், போர் தந்திரங்களை முறைப்படி கற்றுத் தேர்ந்தவன். யுத்த அனுபவம் கூட அவனுக்கு உண்டு. அத்தினாபுரம் சார்பாக பல போர்களில் பங்கேற்றுள்ளான். அரசே, போர்க்குளம் புக எனக்கும் வெகு நாளாய் விருப்பம். என்னையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்களேன். கங்கப்பட்டரே, நான் போரிலிருந்து நாடு திரும்பும் வரை
தாங்கள் தான் இந்த நாட்டை பரிபாலனம் செய்ய வேண்டும். அது என் கடமை அல்லவா? தாங்கள் கவலையின்றி சென்று வென்று வாருங்கள். பலாயா, அரசருக்கு யாதொரு தீங்கும் நேரக்கூடாது. நீயே உறுதுணையாக இருக்க வேண்டும். உத்தரவு பட்டரே. நான் போருக்கு ஆயத்தமாகிறேன். பலாயா, நீயும் என்னுடன் வா. உத்தரவு அரசே. வெற்றி, வெற்றி, வெற்றி! எதற்காக நகைக்கிறாய்? பின் என்ன அண்ணா, நாட்டியாசிரியரை வாழ் சண்டையில் வெற்றி கொள்வதில் என்ன பிரமாதம்? எப்படி இருந்தாலும் வெற்றி வெற்றிதானே. நான் சொல்வது சரிதானே பிரகனில்லை? மிகவும் சரி. இளவரசர் சொன்னால் அது எவ்வாறு தவறாக இருக்க முடியும்? மிருகநல்லை, நீ நாட்டியம் மட்டுமல்ல, பக்கவாத்தியமும் நன்றாகவே வாசிக்கிறாய். உத்ரா, நீ போர்க்களம் புகும் நேரம் வந்துவிட்டது. போர்க்களமா? அங்கே எனக்கு என்ன வேலை? அத்தினாபுரத்தில் இருந்து பீஷ்மாச்சாரியார் தலைமையில் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விராடமா மன்னர் வடதிசையில் சுசர்மாவோடு போரிட போர்க்களம் புகுந்துள்ளார். ஆக அத்தினாபுர படையை நீதான் எதிர்கொள்ள வேண்டும். ஐயோ, வந்தது ஆபத்து. நானாவது பிதாமகனோடு போரிடவாவது? அதற்கு என் உயிரை நான் இங்கேயே மாய்த்துக் கொள்ளலாம். உத்ரா, நீ அஞ்ச வேண்டாம். உன்னோடு நானும் போர்க்களம் இறங்குவேன். போர்க்களம் என்ன நர்த்தக சாலை என்றால் நினைத்தாய்? அங்கு போரிட வேண்டும். அதுவும் வீர திரு உருவமான பிதாமகரிடமும் தனுர்வேத வித்தகரான துரோணரிடமும் நான் எப்படி போரிடுவேன்? அஞ்சாதே உத்ரா. பிரகுணலை போர்க்களை பயின்றவள். இந்திரனோடும் ருத்ரனோடும் போர் புரிந்த அனுபவம் பெற்றவள். அவளோடு அஞ்சாமல் நீ போர்க்களம் செல். என்னை தேற்ற நீங்கள் ஏதோ பொய்யுரைக்கிறீர்கள். போர்க்களத்தில் தான் என் உயிர் பறிபோக வேண்டும் என்றிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? அண்ணா, இப்பொழுதுதான் வெற்றி வெற்றி என்று வீரவசனம் பேசினாய். இப்பொழுதென்னவென்றால் இப்படி நடுநடுங்குகிறாயே. வசனம் பேசுவது எளிது, வாரெடுத்து போரிடுவது சாதாரண காரியமா என்ன? விராட தேசத்தின் மானம் காக்கப்பட வேண்டும் என்றால் நீ போர்க்களம் புகத்தான் வேண்டும். அரசரின் இடத்தில் இருந்து ஆணையிடுகிறேன். நீ போர்க்களம் புக ஆயத்தமாக இரு. பிரகணலை, கூறுங்கள் பட்டரே. நீயும் தான். வாளை எடு. அண்ணா, தாங்கள் என்னை உத்திரையோடு யுத்தகலம் செய்ய பணித்து விட்டீர்கள். அதனால் வரும் பிரச்சனைகளை சற்று யோசித்து பார்த்தீர்களா? அர்ஜுனன் யுத்தகளம் புகுந்தால் வெற்றி ஒன்றுதானே பின்விளைவாக இருக்க முடியும். வெற்றி தோல்வியை பற்றி நான் கூற வரவில்லை. வேறு என்ன பிரச்சனை அண்ணா? நான் யுத்தகலம் புகுந்தால் அங்கே எனக்கு எதிராக தாத்தா பீஷ்மாச்சாரியா, குலகுரு துரோணர், மேலும் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் ஆகியோர் இருப்பார்களே. அவர்களோடு யுத்தம் செய்வது குறித்து உனக்கு தயக்கமா அர்ஜுனா? அந்த தயக்கம் ஒருபுறம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை தாங்கள் மறந்துவிட்டீர்களா? அதுதான் என்ன பிரச்சனை என்று கேட்கிறேன் அர்ஜுனா. போர்க்களத்தில் நான் நிச்சயம் காண்டீபம் ஏந்த வேண்டியிருக்கும். காண்டீபத்தின் ஓசையை தாத்தாக்களும் குலகுருக்களும் கௌரவர்களும் நன்கு அறிவார்கள். எனவே அவர்கள் நிச்சயம் என்னை அடையாளம் கண்டு கொள்ள வாய்ப்புள்ளது. ஒருவேளை அப்படி என்னை அடையாளம் கண்டு கொண்டால் நாம் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் மறந்துவிட்டீர்களா? நீ கூறுவது உண்மைதான் அர்ஜுனா. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் மறந்தே போனேன். விராடத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் என்பதை கேட்டவுடன் இத்தேசத்தை காக்க வேண்டும் என்பது மட்டுமே எனக்கு தோன்றியது.
ஆகவே உன்னை யுத்த களம் செல்ல கட்டளையிட்டேன். இப்போது இப்படி ஒரு பிரச்சனை எழுந்துள்ளதே. அண்ணா, அர்ஜுனனை யார் அடையாளம் கண்டு கொண்டாலும் கவலைப்பட வேண்டாம். என்ன கூறுகிறாய் சகாதேவா? ஆமாம், நம்முடைய அஞ்ஞாதவாச காலம் நேற்றோடு முடிந்துவிட்டது. ஆகவே தங்களை யாரும் அடையாளம் கண்டு கொண்டாலும் இனி பிரச்சனை இல்லை. அப்படியா? இதை நீ முன்பே கூறியிருக்கலாமே. நாம் பாண்டவர்களாகவே இந்த உலகிற்கு வெளிப்பட்டிருக்கலாமே. அண்ணா, அதை கூறாததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? அண்ணா, பாண்டவர்களாகிய நாம் ஐவரும் ஒரே நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்று தாங்கள் முன்பே கூறியிருந்தீர்கள். ஆனால் இப்போது பீமண்ணா யுத்த களத்தில் இருக்கிறார். நாம் அவர் வரும் வரை காத்திருக்கலாம் என்றுதான் நான் தங்களிடம் எதுவும் கூறவில்லை. அதுவும் சரிதான். அர்ஜுனா, அண்ணா, நீ யுத்த களம் செல்லலாம். அண்ணா, கௌரவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டால்? அது அவர்களுடைய பிரச்சனை. சகாதேவனை விட சாஸ்திரம் அறிந்தவர் உலகில் இல்லை. நம்முடைய கணக்கின்படி அஞ்ஞாதவாசம் நேற்றோடு முடிந்துவிட்டது. ஆகவே நாம் வெளிப்படுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் பீமன் வரும் வரை நீ யார் என்று காட்டிக்கொள்ளாமல் யுத்தம் செய்யப்பார். முடியாத பட்சத்தில் காண்டிபத்தை ஏந்து. ஆகவே தயங்காமல் யுத்தகளம் செல். என்னை அடையாளம் கண்டால் துரியோதனின் தரப்பில் நிச்சயம் பிரச்சனை எழுப்புவார்கள். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. இப்போதைய பிரச்சனை நாம் விராட தேசத்தை காப்பது மட்டுமே. ஆகவே நீ குழப்பத்தை தவிர்த்து யுத்தகளம் சென்று வெற்றியை விராட தேசத்திற்கு காணிக்கையாக்கு. தாங்கள் இத்தனை கூறும்போது என்னால் மறுக்க முடியுமா அண்ணா? தங்களின் கட்டளைப்படியே நான் கண்டிப்பாக யுத்தகளம் செல்வேன். வெற்றியை தங்கள் பாதங்களில் சமர்ப்பிப்பேன். வெற்றி உனதாகட்டும் அர்ஜுனா. சுவாமி, களைப்பாக இருப்பீர்கள். உண்ட களைப்பு தீர தாம்பூலத்தை தரித்துக் கொண்டு சற்று ஓய்விடுங்கள். பாமா, யாரை தேடுகிறாய்? யாரையும் தேடவில்லை சுவாமி. நாராயண நாராயண. வா நாரதா, உனக்காக எத்தனை காலம் காத்துக் கொண்டிருப்பது. நீ வருவதற்குள் இந்த பரந்தாமர் பரந்தோட துடித்தார். இவரை பிடித்து வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. என்ன நாரதா, என்ன நடக்கிறது இங்கே? பரந்தாமா, நான் ஏதும் அறியேன். தாயே, என்னை எதற்காக இங்கே அழைத்தீர்கள்? நாரதா, நான் உனக்கு ஒன்றை தானமாக கொடுப்பேன். அதை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாயே, தானம் பெற எவருக்கேனும் கசக்குமா என்ன? அதுவும் உமாதேவியின் அவதாரமான தங்களிடமிருந்து தானம் பெறுவது எனக்கல்லவோ பெருமை சேர்க்கும். ஆமாம், எதை தானமாக தரப்போகிறீர்கள்? பொன்னையா, பொருளையா? அதை அறிந்தால் நீ வியந்து போவாயே. பாமா, அப்படி என்ன இந்த நாரதன் சாதித்து விட்டான்? அவனுக்கு எதை தானமாக கொடுக்க போகிறாய்? அதை பொறுத்திருந்து பாருங்கள், நீங்களும் வியந்து போவீர்கள். தாயே, என்னால் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எதை தானமாக தரப்போகிறீர்கள்? சொல்லுங்கள் தாயே. நாரதா, அகிலத்தையே காக்கும் பரந்தாமன், கோபாலன், கோவிந்தன், என் கணவர் ஸ்ரீகிருஷ்ணரையே உனக்கு தானமாக தருகிறேன்.
தாயே, இது என்ன விபரீதம்? நான் அனுதினமும் வணங்கும் பரந்தாமனையே நான் தானமாக பெறுவதா? உங்கள் விளையாட்டிற்கு நான் வரவில்லை. என்னை விட்டுவிடுங்கள், நான் வருகிறேன். நாரதா, நில். சுவாமி, என் நிலையை பார்த்தீர்களா? நான் உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்னிடம் முந்திக் கொண்டு கேட்கிறாயா? எல்லாம் உன் திட்டம் என்பதை நான் அறிவேன். பார்த்தீர்களா தாயே, பரந்தாமன் என் மீது சினம் கொள்கிறார், என் மீதே சந்தேகப்படுகிறார். சுவாமி, நான் மழை நீரைப் போல அப்பழுக்கற்றவன். அஞ்சாதே நாரதா, சற்று நேரத்திற்கு நீ ஸ்ரீகிருஷ்ணரை தானமாக பெற்றுக்கொள். நான் உன்னிடமிருந்து விலை கொடுத்து அவரை மீட்டு விடுகிறேன். அதன் பிறகு அவர் எனக்கு மட்டுமே சொந்தமாகி விடுவார். சுவாமி, எப்படி இருக்கிறது என்னுடைய யோசனை? ஆக என்னை விலைக்கு வாங்கும் பண்டமாக்கி விட்டாய், அப்படித்தானே பாமா? உங்களை எனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேறு வழி தெரியவில்லையே சுவாமி. நாரதா, தானம் பெற தயாரா? சுவாமி, என்னை அப்படி பார்க்காதீர்கள். அடியேன் தாழ மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த திட்டத்திற்கும் எனக்கும் துளியும் சம்பந்தமில்லை. நாடகத்தை தொடங்கிவிட்டீர்கள், அதை எதற்கு பாதியில் நிறுத்த வேண்டும்? நடக்கட்டும். என் கணவர் ஸ்ரீகிருஷ்ணரை பாமாவாகிய நான் நாரதராகிய உனக்கு தானமாக கொடுக்கிறேன். சுவாமி, இனி தாங்கள் எனக்கு மட்டுமே உரிமையானவர், அப்படித்தானே? உன் சுயரூபத்தை காட்டுகிறாய், பார்த்தாயா? பாமா, விரைந்து விலை கொடுத்து என்னை நாரதனிடமிருந்து வாங்கிவிடு. இல்லையேல் நல்ல விலைக்கு என்னை ஏலம் விட்டாலும் விட்டு விடுவான் நாரதன். நாராயண நாராயண, என் பெயர் ராசியப்படி. நாரதா, பொன்னையும் ரத்தினங்களையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் எடைக்கு நிகராக கொடுத்து ஒரு நல்ல நாளில் அவரை உன்னிடம் இருந்து நான் விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன். தாயே, இந்த ஒப்பந்தத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். மகாராணி, ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? தந்தை ஒரு திக்கில், மகன் ஒரு திக்கில் என்று யுத்த களத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆகுமோ என்னமோ. என் மகனோ அப்பாவி, அவனுக்கு எந்த ஊரும் நேர்ந்து விடக்கூடாது. மகாராணி, கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் அரசரும் இளவரசரும் வெற்றியோடு திரும்புவார்கள். மகாராணிக்கு வணக்கம். அரசர் வெற்றியோடு நாடு திரும்பியுள்ளார். உத்ரா, உத்ரா. அரசே, குரு வம்சத்தினர் நம் நாட்டின் மீது போர் தொடுத்து வந்துள்ளார்கள். அவர்களை போர்க்களத்தில் சந்திக்கத்தான் நம் மகன் சென்றுள்ளான். என்ன சொல்கிறாய் சுதேஷனை? குரு வம்சத்துடன் உத்திரன் போர் புரிவதா?
பீஷ்மாச்சாரியாரின் கடும் பார்வையை கூட எதிர்கொள்ள முடியாத பாலகன் அவன். கௌரவ சேனையோடு மோதுவது எளிதான காரியமா? போர் என்ற வார்த்தையை மட்டும் கேள்விப்பட்ட அவனை போர்க்களத்திற்கு செல்ல எப்படி அனுமதித்தாய்? அவனால் யுத்தகலத்தை எப்படி சந்திக்க முடியும்? நான் இதை முடிவு செய்யவில்லை அரசே. அரசே, கவலை வேண்டாம். அவனோடு பிருகுநுலை சென்றுள்ளார். ஒரு பேடியால் அவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? என் வாக்கின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நீங்கள் போருக்கு சென்றபோது உங்களோடு பலாயனை அனுப்பி வைத்தேன். வெற்றியோடு திரும்பி வந்தீர்கள். அதேபோல் உங்கள் புத்திரனும் நிச்சயம் வெற்றியோடு திரும்பி வருவான். கங்கப்பட்டரே, ஒரு தாயாக எனக்கு அச்சமாக உள்ளது. இதுவரை அவன் போர்க்களமே கண்டதில்லை. அதனால் என்ன? நிச்சயம் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். இது உறுதி. கவலை வேண்டாம். நான் இல்லாத நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும்? அரசே, நீங்கள் சுசர்மாவோடு யுத்தம் புரிய சென்றபோது இதே போல்தான் கவலைப்பட்டீர்கள். இந்த கங்கப்பட்டரின் வாக்கில் எப்போதும் உண்மை இருக்கும். உங்கள் சொற்களில் நம்பிக்கை வைக்கிறேன். நடப்பது நடக்கட்டும். சுவாமி, நான் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் ஒருபோதும் தங்களை தானம் தர சம்மதிக்க மாட்டேன். நான் பாமாவிற்கு வாக்கு கொடுத்து விட்டேன். பதியின் வாக்கை காப்பாற்ற வேண்டியது பத்தினியின் கடமை. அதை நீ மறந்துவிடக்கூடாது. துலாபாரம் ஆரம்பமாகட்டும். இதற்குத்தான் அப்பொழுதே இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். கேட்டீர்களா? இப்பொழுது பார்த்தீர்களா? போதும் நாரதா, உன் நடிப்பை இத்தோடு நிறுத்திக்கொள். இனி ஆக வேண்டிய காரியத்தை பார். ஐயோ, துலாபாரம் சமனாக மறுக்கிறது. இப்பொழுது எதை கொண்டு தராசின் மறுபக்கத்தை நிரப்புவது? நீதானே பிரச்சனையை தொடங்கினாய். நீயே இதற்கொரு தீர்வை காண். நாரதா, இதில் ருக்மணியின் சதிவேலை ஏதாவது இருக்குமோ என்னவோ? ருக்மணி தேவியார் அப்படிப்பட்ட பெண் அல்ல. இருந்தாலும் உங்கள் சந்தேகத்தை ஸ்ரீ கிருஷ்ணனிடமே கேட்டுவிடுங்களேன். இப்படி ஒரு சிக்கல் எழும் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை. சுவாமி,
நீங்கள் எப்பொழுதும் போல் இருந்து கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனையை தொடங்கிவிட்டால் அதை முடித்துவிட வேண்டும். அப்போதுதான் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் தாங்களே இதற்கு ஒரு வழியை கூறுங்கள். ஆயர்பாடியில் இருக்கும் ராதா ஒருத்தியால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ராதாவா? ராதாவா? இருவர் பிரச்சனையே இங்கு தீரவில்லை, இதில் மூன்றாவது பெண் வேறா? ராதாவை அழைத்து வருவதை தவிர வேறு வழியில்லை. அதற்கு மேல் உங்கள் விருப்பம். நான் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். நானே ராதாவை தேடிச் செல்கிறேன். அரசே, அரசே. நான் இங்கு கவலையின்றி பகடை விளையாடிக் கொண்டிருக்கிறேன். அங்கே போர்க்களத்தில் என் மகன் தனியாக நின்று போர் புரிந்து கொண்டிருக்கிறான். என்ன வேதனை! அரசே, கவலை வேண்டாம். தங்கள் புத்திரனுக்கு பிருகுநலை அரணாக இருப்பாள். கங்கப்பட்டரே, என்ன பேச்சுது? பேடியை நம்பியா விராட தேசத்தின் இளவரசன் இருக்கிறான்? நீங்கள் ஏதோ ஆறுதலுக்காக கூறுகிறீர்கள் என்று நானும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். விராட நாட்டின் இளவரசன் உத்தரன் போர்க்களத்தில் வென்று வெற்றி வீரனாக நாடு திரும்பி விட்டார். ஆஹா ஆஹா! என் மகன் மாவீரன் என்பதை மெய்ப்பித்து விட்டான். கங்கப்பட்டரே, தங்கள் கூற்று உண்மையாகிவிட்டது. என் மகன் வெற்றியோடு திரும்பி விட்டான். நான் தான் அப்போதே சொன்னேன் அல்லவா, பிருகுநலை சென்றால் வெற்றி நிச்சயம். மூடனே, ஒரு வேடியால் விராட தேசத்திற்கு வெற்றி என்று எங்கள் விராடத்தின் வீரத்தை அவமானப்படுத்தாதே. மணிப்பெண்ணே, உன் வேலையை பார். விராடத்தின் வீரத்தை இகழ்ந்த இவனுக்கு என்ன பணிவிடை? அரசே, இவர் தர்மத்தின் மறு உருவம். இவர் உடலில் இருந்து எத்தனை துளி உதிரம் இந்த மண்ணில் விழுகிறதோ அத்தனை ஆண்டுகளும் மழை பெய்யாமல் பொய்த்து போகும். ஆகவேதான் அது நிலத்தில் சிந்தாமல் கரத்தில் ஏந்தினேன். வேடிக்கையாக இருக்கிறது. இவன் என்ன கடவுளா? அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். இளவரசரை வரவேற்க அரசியார் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சைதல்லரி, உடனே சென்று அர்ஜுனனை உள்ளே வராமல் தடுத்து விடு. காரணம்? அதை பிறகு கூறுகிறேன். உடனே செல். சரி. கங்கப்பட்டரே, தந்தையே, கங்கப்பட்டரின் நாசியில் அடிபட்டு ரத்தம் வருகிறதே, என்னவாயிற்று?
உன் வீரத்தை குறை கூறியதால் நான் தான் அடித்து விட்டேன். என்னது, கங்கப்பட்டரை தாங்கள் அடித்து விட்டீர்களா? அவர் நம் மரியாதைக்குரியவர் அல்லவா? தந்தையே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கங்கப்பட்டரே, என் தந்தை செய்த காரியத்திற்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். பரவாயில்லை. உன் வெற்றி எப்படி சாத்தியமானது உத்தரா? ஒரு தேவகுமாரன் எனக்கு உதவி புரிந்தான். அவன் யார் என்று தெரிந்தால் நீங்கள் அனைவரும் வியப்படைவீர்கள். அவனை நாளை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். போரில் களைப்படைந்து வந்திருப்பாய். நீ சென்று ஓய்விடு. அண்ணா, தாங்கள் சுசர்மாவை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? ஒரு நிலையில் என்னிடம் வந்து வசமாக சிக்கினான். நான் கதையை பலம் கொண்ட மட்டும் ஓங்க அவன் மூர்ச்சையாகி ரதத்திலேயே விழுந்து விட்டான். எனில் அச்சுறுத்தியே போரில் வென்று விட்டீர்கள், அப்படித்தானே? உண்டது செரிக்க சிறிது யுத்தமும் செய்தேன். அர்ஜுனா, உன் யுத்தம் எப்படி? அதை ஏன் கேட்கிறீர்கள் பீமண்ணா? ஒரு பக்கம் பீஷ்மர், ஒரு பக்கம் துரோணர், மறுபக்கம் கிருபாச்சாரியார், இன்னொரு புறம் துரியோதனன், கர்ணன் மற்றும் துச்சாதனன். அதோடு அத்தினாபுர சாம்ராஜ்யமே கூடி நின்றது. இதனால் பயந்த உத்திரன் தேரை திருப்பும்படி கட்டளையிட்டான். பகனிலை, எனக்கு பயமாக இருக்கிறது. உடனடியாக விராட தேசம் சென்று விடுவோமா? வா, சென்று விடலாம். கவலைப்படாதீர்கள். இல்லை பிரகனில்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. நாம் உடனே சென்று விடலாம். பயந்தாங்கோலிகள். போருக்கு அஞ்சிய உத்திரனை வன்னி மரத்தருகே அழைத்துச் சென்றேன். கவலைப்படாதீர்கள் இளவரசே, நான் தான் அர்ஜுனன். அஞ்ஞாதவாசத்தை முடிப்பதற்காகவே பிரகனிலை வேடமிட்டேன். மீண்டும் உத்திரன் அழைத்துக் கொண்டு போர்க்களம் புகுந்தேன்.